महान्तगे ओम अपुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात्. ஹலோ மாமா, நீங்கள் மொத்தம் 160 கொழுக்கட்டை தான் வச்சுருக்கீங்க. ஆனால் 165 பேர் இருக்காங்க. உங்களுக்கு 5 பேர் கொழுக்கட்டை மிச்சமாகாது. அப்புறம் மாமா, இதே மாதிரி குண்டா எங்கள் வீட்லேயும் இருக்குது. அதில் கடலை வந்து 10,500 தான் கொள்ளும். இங்கே 165 பேர் இருக்காங்க. ஒரு 7 பேருக்கு கடலை பத்தாமல் போயிடுமாம்மா. ஓ, நீ வந்து எனக்கு சொல்கிறீனா? காலங்காலமாக நான் கொடுத்துட்டு இருக்கிறது இதுதான். நீ வந்து இன்னைக்கு சொல்ல வேண்டாம், அமைதியாக வாங்கிட்டு போய் முடியோய். நோக்கு எதுக்குடா தம்பி வம்பு? நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு இருக்கலாம்ல, அவர்கிட்ட ஏன் சண்டை போடுற? அப்படி சொல்லுங்கண்ணா. பெரியவங்க சொல்றதை கேட்டு நடவோ. ஏன்டே அப்படி நீ பாட்டு கெஸ்ட் நடந்துட்டு இருக்க? வாங்கிட்டு போய். அண்ணா, தம்பி சொன்னது போனால் 5 பேருக்கு கொழுக்கட்டை கிடைக்காம 8 பேருக்கு சுண்டல் கிடைக்காம காத்துட்டு இருக்கா. ஆமாண்ணா, அந்த சிறுவா சொன்ன சரியா தான் போச்சு. கரெக்டா அளவை குண்டா பார்த்தே சொல்லிட்டான். என்ன ஒரு அறிவை உனக்கு. எல்லாம் அந்த பகவான் செயல். வாடா தம்பி, சரியா போயிட்டு. ஏதோ கோவில்ல வச்சு இந்த சீதாராம ப்ரொஃபசர் என்ன பார்த்துட்டானா. என் கையில பணம் புலர்றதான். கும்பகோணத்துல உள்ள கோவில்ல நின்று வயசு பொண்ணுங்களையும் தரிசனம் பண்றேனா. தரிசனமா சொல்றான் கிளோ. அவன் பணங்காசு இல்லாதவன். எனக்கு தான் கணக்கு பாடம் சுட்டு போட்டாலும் வராது. கணக்கு பாடம் நன்னா போடுறவாத ஏதாவது பொண்ணுங்களை சைட் அடிக்கணும்னு ரூல்ஸ் இருக்கா என்ன? ஏன் ராமசாமி, அப்படியேதான் ரூல்ஸ் இருக்கா என்ன? ராமானுஜம் வரான். என்ன ராமானுஜா, இந்த நேரத்துல? அம்மா கொடுங்குழி வாங்கிட்டு சொன்னா மாமா. கொடுங்குழியா? எதுக்கு? ஓ, அப்படியா? என்ன ராமானுஜா, நம்ம தங்கி இருக்கமே அதோட கூலிதான். இந்தா மாமா, இந்த புக்கு நான் எடுத்துக்கிட்டா. அம்பி, இதெல்லாம் ஸ்கூல் பசங்களுக்கு இல்ல அம்பி. இல்ல மாமா, நான் ஒரு தடவை பார்த்து தரேன். இல்ல, இதெல்லாம் டிக்னாமெண்ட்ரி. பிஏ எங்களுக்கு படிக்கிறதுக்கே வந்து முடியெல்லாம் பிரிஞ்சுக்கிறது. இல்ல மாமா, எனக்கு மேக்ஸ் நல்லா தெரியும், கொஞ்சம் பார்த்து தரேன். குடிச்சுட்டுமா? சரி ராமானுஜம், இதுல பொம்மையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கணக்கு புத்தகத்தை பார்க்கணும்னு ஆசையா கேக்குற ஒரே பையன் நீ மட்டும்தான். சரி போ, இந்தா எடுத்துட்டு போ. போய் பாரு, எதுவும் புரியாத நோக்கு. சரிங்க மாமா, நான் அப்புறமேட்டு எடுத்துட்டு வந்து தந்துடுறேன். சரி. என்ன ராமானுஜம் மாமா, நேத்து புத்தகத்தை படிச்சுட்டியா? முடிச்சிட்டேன் மாமா. முடிச்சிட்டியா? என்ன விளையாடுறியா? என்ன இவன் கிண்டல் பண்றானா? இல்ல மாமா, நான் படிச்சு முடிச்சிட்டேன். படிச்சு முடிச்சிட்டியா? இப்ப நான் ஒரு சம்மு கொடுக்குறேன், நீ போட்டுருவியா? சரி மாமா. ஏடி ஆஃப் குவாட்ரிலேட்டரல் போட்டு பாப்போம். இன்னும் புத்தகத்துல இருக்கிற மாதிரியே போடுறான். 2 பேஜ் இருக்கிறது 4 இதுல முடிச்சுட்டான். பாருண்ணா, இல்லையா புத்தகத்துல இருக்கிறது அப்படியே போட்டுட்டான். 4 பக்கம் இருக்கிற செம்ம 4 ஸ்டெப்ல போட்டானே. இதே மாமா புக்ல இருந்துச்சு. என்னடா மாமா, ராமானுஜம் ஆத்துல இல்லையோ? அவன் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கான். ஓ, அப்படியா? வர லேட் ஆகும். பள்ளிக்கூடமா? ஆமா. இந்நேரத்துக்கு என்ன பள்ளிக்கூடம்? இவாள்லாம் என் கூட படிக்கிறவங்க. சரிடா அம்பி. நாங்க கணக்கு பாடத்துல ராமானுஜத்துக்கிட்ட பிரைவேட் டியூஷன் கத்துக்கலாம்னு வந்திருக்கோம். வணக்கம் மாமா. வணக்கம். வணக்கம் மாமா. நீங்க மேல இருங்க, ராமானுஜம் இப்போ வந்துருவான். சரி மாமா, நாங்க காத்துட்டு இருக்கோம். சரி. ராமானுஜம், நீ கணக்கு போட்ட புத்தகத்தை எங்க சீதாராம ப்ரொஃபசர் கிட்ட காட்டுன. அத பார்த்ததும் அவருக்கு பேச்சு மூச்சே இல்ல. ஒரு 5 நிமிஷம் அப்படியே அமைதியா நின்னுட்டா. ஆமா ராமானுஜம். அதுக்கப்புறம் அந்த கிழத்தோட பேச்சுல சுவத்தையே இல்ல. இவ்வளவு சுலபமா கணக்கு போட எங்களுக்கே தெரியாது. அந்த ப்ரொஃபசர் எந்த காலேஜ்ல படிக்கிறார் அப்படின்னு கேட்டா. அதுக்கு நான் சொன்னேன், அவரு இங்கதான் டவுன் பள்ளிக்கூடத்துல 3rd ஃபார்ம் படிக்கிறாருன்னு. அவ்வளவுதான். அந்த கிழத்துக்கு மூஞ்சியே இல்லையானோ. ஆமா, நாளைக்கு போனாதான் தெரியும் உயிரோட இருக்கா இல்லையான்னு. காலேஜ் போய் தான் பார்க்கணும். சரி, அதை விடுங்க. இப்ப டிக்னாமெட்ரி இவ்வளவு சுலபம்னு உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சா இல்லையா? புரிஞ்செடுத்து. இவ்வளவு சுலபமா கணக்கு போட்டா
கணக்குல எல்லாருமே மேதையா இல்லலாம். ராமானுஜம் வந்து ரொம்ப கிரேட் தான் போ. யா யா ஆமா ரொம்ப ஏழை குடும்பம் பாவம், நம்ம ஏதோ உதவி செஞ்சே ஆகணும். ஆமா, நம்மனால முடிஞ்ச ஏதோ உதவி செஞ்சே ஆகணும். ஆமா ஆமா சரி. இனிதான் கணக்கு பாடம் நன்னா வரும்னு ஆயிடுத்து, சுலபமாயிடுத்து ராமானுஜம் சொல்லி கொடுத்ததால. உன்னை கும்பகோணத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் சைட் அடிக்க லைசன்ஸ் கிடைச்சா அதெல்லாம் சரிப்படுத்தவே முடியாது. நீங்க வேணா என் ஆத்துக்கார்ட்ட கேளுங்கோ. 2 வாரமா ராப்பால கண் முழிச்சு மூளையை கசக்கி வேலை செஞ்சிருக்கேன். அப்பவும் தப்பு வந்துருச்சு. இந்த மாதிரி நீ தப்பு வராம செய்யணும்னா காலேஜ் ப்ரொஃபஸர் தான் வேணும். காலேஜ் ப்ரொஃபசருக்கு எங்க போறது? நீங்க வேணா நீ 2 வாரம் டைம் எடுத்து போங்க, நீங்களே முடிச்சு கொண்டு வாங்க போங்க. ஒரு நிமிஷம் சார். ராமானுஜம் 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 ஐயா எதுக்கு ஐயா கூப்பிடுறீங்க? வா எச்சம் கும்புறோம். எச்எம் ரூம் நான் எதுவும் தப்பு இல்லையா? ஒண்ணு இல்ல ஐயா நான் ஒண்ணும் பண்ணலையா? நான் ஒண்ணும் பண்ணலையா? கும்பகோணத்துல பெரிய கணக்கு சொன்னா மட்டும் பத்தாது. நம்ம டைட்டபிள் ரெடி பண்ணி பார்ப்போம். இந்த முதல் ஃபார்ம்ல ஏபிசி, ரெண்டாவது ஃபார்ம்ல ஏபிசிடி, மூணாவது ஃபார்ம்ல ஏபிசிடிஇ, நாலாவது ஃபார்ம்ல ஏபிசிடிஇஎஃப், அஞ்சாவது ஃபார்ம்ல ஏபிசிடி. அதான் எழுதி ஆமா, மொத்தம் 36 ஆசிரியர்கள். அதுக்கு உண்டான லிஸ்ட் இதுல இருக்கு. தம்பி நீங்க உட்கார்ந்துக்கங்க, உட்கார்ந்து பண்ணுங்க. முன்னாடி எல்லாம் கரெக்டா இருக்குது. ராமானுஜம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேகாசிகம் பண்ணிட்டு இருக்கா, நீ போய் அபியாசம் பண்ணு. நான் அபிஷேகம் பண்ணிட்டு தான் இருக்கேன். உடம்புல இல்ல, மனசுல. டேய் என்னடா உளர்ற? பரிச்சை இருக்குடா, ஏந்தரா. டேய் கோவிலு கோவிலு ஏந்தரா. எல்லாம் கனவா? என்ன கனவு? கனவு ராமானுஜ ஸ்டோரி கேட்டாலே கனவுதான். Thank you.